தமிழ் சினிமா நேயர்களே, இனி நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, 3 வகையா வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்க போறோம். ஹை, மீடியம், லோ. இந்த வருஷம் நல்ல ராசி இருக்கக்கூடிய ஹீரோக்கள்லாம் தூக்கி ஹைல போட போறோம். இந்த வருஷம் ராசி நல்லா இல்லாதவங்கலாம் தூக்கி லோல போட போறோம். ஓரளவு மிடில்ல தப்பி பொழச்சவங்கலாம் தூக்கி வந்து பார்த்தீங்கன்னா மீடியம்ல போட போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மணிகண்டன் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் குடும்பஸ்தன்ங்கிற படம் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ஓரியன்டட் மூவி. ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா, அவன் வாழ்க்கையில என்னென்ன கஷ்டத்தெல்லாம் சந்திக்கிறான் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல சொல்லியிருப்பாங்க. எனக்கு இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஃபேவரட்டான மூவி. நான் வந்து பார்த்தீங்கன்னா, கஷ்டத்துல இருந்தாலும் சரி, இல்ல ஹேப்பியா இருந்தாலும் சரி, அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்த வந்து பார்த்தீங்கன்னா, போட்டு போட்டு பார்ப்பேன். என் நம்பர் ஆஃப் டைம் நான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்த பார்த்துருக்கேன். நீங்களும் அதே மாரி இருந்தீங்கன்னா, கமெண்ட்ல சொல்லுங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா, இவரோட ராசிகள் வந்து பார்த்தீங்கன்னா, இவர் தமிழ் சினிமால என்ட்ரி ஆனதுலருந்தே வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா தான் இருக்கு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, படிப்படியா வந்து பார்த்தீங்கன்னா, உயர்ந்து போய்க்கிட்டே இருக்காரு. இதுக்கப்புறமும் நல்லா உயர்ந்து போவாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நம்புவோம். இணைகண்டன்னா நான் தூக்கி ஐல போடுறேன். சூர்யா நான் வந்து பார்த்தீங்கன்னா, மிட்ல போடுறேன். இத சொன்னோனே உங்களோட மைண்ட் வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு கேட்குது. ஏன்டா அவருக்கு 10, 15 வருஷமா அவருடைய ராசி சரியில்ல. அவர தூக்கி மிட்ல போடுறேங்கிறியேடா அப்படின்னு. அதேதான். அவரு போன வருஷம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய ராசிகள் சரியா இல்ல. ஆனா இந்த வருஷம் ஓரளவு மிட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவர் தப்பிச்சுட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ரெட்ரோ படம் வந்து பார்த்தீங்கன்னா, தியேட்டரிக்கலா வசூலா வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியா இருந்தாலும், அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவு பார்க்குற மாரி தான் இருக்கும். அதனால நான் அவர வந்து பார்த்தீங்கன்னா, மிட்ல போடுறேன். தனுஷ் இந்த வருஷம் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதில 2 படம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் பண்ணியிருக்காரு. அது இந்த 4 படத்தில வந்து பார்த்தீங்கன்னா 2 படம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு பார்க்குற மாரி இருக்கும். நீக்கு நிலவுக்கு எம்எல் நடிக்கவும் அது வந்து பார்த்தீங்கன்னா அவர் டைரக்ட் பண்ணாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்சி கிட்ஸோடைய காதல் ஸ்டோரிய வந்து பார்த்தீங்கன்னா பேசின படம். ஒரு ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பிரேக்கப் ஆயிரும். ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு பையன கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நினைப்பாங்க. அப்போ ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல்யாணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா போவாரு. அப்ப அந்த கல்யாணம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆயிரும். ஹீரோ வந்துட்டு அப்புறம் ஹீரோயின கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறப்போ, ஹீரோ இன்னொரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா லவ் பண்ணும். இப்படியே ட்ரையாங்கிள் ஷேப்ல வந்து பார்த்தீங்கன்னா போய்க்கிட்டே இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா. இட்லி கடை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்டும் பண்ணி நடிச்சிருந்தது. இந்த இட்லி கடை இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மென்ட்டான மூவி. தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா கிராமத்துலேருந்து வெளிநாட்டில போய் வந்து பார்த்தீங்கன்னா வேலை பார்ப்பாரு. அங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ண லவ் பண்ணி அப்புறம் வெளிநாட்டிலேயே செட்டில் ஆயிடணும் வந்து பார்த்தீங்கன்னா நினைப்பாரு. ஆனா தனுஷோட அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிராமத்துலேருந்து அவருடைய இட்லி கடைய வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கணுங்கிறது தான் அவரோட ஆசையா இருக்கும். அதுக்கப்புறம் தனுஷோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா இறந்துருவாரு. இறந்தோனே தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா பார்க்கறதுக்காக ஊருக்கு வருவாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அவங்க அம்மாவும் இறந்துருவாங்க. ஸோ அந்த எமோஷனல்லாம் அவரால தாங்கிக்க முடியாம, சரி நம்ம இங்கேயே இருந்து நம்ம அப்பா, அம்மாவோட ஆசை என்னவோ அத வந்து நிறைவேத்துவோம்னு சொல்லிட்டு இங்கேயே இருப்பாரு. அதனால அவருடைய காதல் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கப் ஆயிரும். அங்க ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் நித்யா மேனன் கூட வந்து பார்த்தீங்கன்னா லவ் செட் ஆகி, அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியா வந்து பார்த்தீங்கன்னா வாழலாம்னு நினைப்பாரு. அருண் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா வில்லனா இந்த படத்துல நடிச்சிருப்பாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, என் தங்கச்சிய வந்துட்டு லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி ஏமாத்திருவியா நீன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவரு ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஆனா தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு கோவப்படாம இருக்கணுமோ, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோவப்படாம இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாரு. ஸோ இந்த ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் குட்டான மூவி. 2 படமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு இந்த வச்சு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 2 படம் கொஞ்சம் இதா இருந்தாலும், இந்த 2 படத்த வச்சு அவர் தப்பிச்சுட்டாரு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவரையும் தூக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் மிட்ல போடுறேன். பிரதீப் ரங்கநாதன் இவருடைய ராசி வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன்ல இருக்கு. இவர் தொட்டதெல்லாம் ஹிட்டு. அந்த மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ராசி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. அதனால அவர் என்ன பண்ணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா படங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஹிட் ஆயிட்டே இருக்கு. ஸோ இந்த படம் வந்திருக்கு. டூடு டிராகன். இந்த படத்த பத்தி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லே நெறைய வாட்டி சொல்லிட்டோம். இந்த டூடு படம் வந்து என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ண லவ் பண்ணுவாப்புல. ஆனா அந்த பொண்ணு வேற ஒரு பையன லவ் பண்ணும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேக்கா வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டு, அப்புறம் அந்த பொண்ண வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையனோட சேர்த்துப்பாப்புல. டிராகன் படத்துடைய கதை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேக்கா வந்து பார்த்தீங்கன்னா எழுதி பாஸ் ஆகி, டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேக்கா வாங்கி ஏமாத்தி ஒரு நல்ல இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, வேலைக்கு போவாப்புல. அந்த பிரின்சிபல் வந்து பார்த்தீங்கன்னா, அத கண்டுபிடிச்சுட்டு, திரும்ப இவர காலேஜுக்கு கூட்டிட்டு போறப்ப, அங்க நடக்கக்கூடிய ஒரு ஃபன்னான எலிமெண்ட்ஸ் பிளஸ் எமோஷனலாவும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த படம் இருக்கும். இவர வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஐல போடுறேன். விஷாலுக்கு இந்த வருஷம் மதகத ராஜா வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த எல்லாருமே சேர்ந்து ஒரு கல்யாணத்துக்கு போயிருப்பாங்க. அங்க ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை இருக்கும். அந்த கடன் பிரச்சனைய தீர்க்கலாம்னு வந்து பார்த்தீங்கன்னா, விஷால் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள செய்வாரு. வில்லன் வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்டரா இருக்க காரணத்தினால, விஷால் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலெல்லாம் போடுவாரு. அதுலருந்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தப்பிச்சு வராருன்னு ஒரு காமெடியா வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் இருக்கும். நான் பார்த்ததுலயே அதான் அந்த பழைய படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் ஏன் ஒரு பெரிய மதிப்பு இருக்குன்னா, அதுல இருக்கக்கூடிய காமெடி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல அப்படியே இருக்கும். 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம் தான். அதனால அந்த காமெடி வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே இன்னும் இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். சினிமால 2025ல பிக்கெஸ்ட் எதிர்பார்ப்புல வந்த படம் கூலி. அந்த படத்தோட டைரக்டருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஹீரோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா, அந்த எதிர்பார்ப்பு அந்த படம் பூர்த்தி செஞ்சுதான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. கூலில வந்து பார்த்தீங்கன்னா, ரஜினி சாரும் சத்யராஜும் ஃப்ரெண்டா இருப்பாங்க. சத்யராஜ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கும்பல் வந்து பார்த்தீங்கன்னா கொன்றும். அந்த சத்யராஜ கொன்னது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரஜினி கண்டுபிடிச்சு அவங்கள கொல்றாரா இல்லையா? அப்புறம் அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபிளாஷ்பேக் ஸ்டோரிலாம் இருக்கும். செம்ம ட்ரோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆளாச்சு அந்த படம். அந்த படம் ட்ரோலுக்கு ஆளானது மட்டும் இல்லாம, நெறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் லோகேஷ் கனகராஜ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, யாருமே எதிர்பார்க்கல.
அதனால இந்த வருஷம் ரஜினி சாருக்கு அவருடைய ராசி வந்து பார்த்தீங்கன்னா சரியில்லை. அதை வந்து நம்ம சொல்லி தான் ஆகணும். அதனால நான் அவரை வந்து பார்த்தீங்கன்னா லோல போடுறேன். ஆனா அவருக்கு இதெல்லாம் ஒண்ணும் புதுசு இல்ல. அடுத்த வருஷமே ஒரு பெரிய ஹிட் குடுத்து, அவருடைய ராசிய வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஐல வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துருவாரு. கமலஹாசன். இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 5 வருஷமா இவருடைய ராசி வந்து பார்த்தீங்கன்னா சரியாவே இல்ல. நடுவுல 1 வருஷம் மட்டும் லோகேஷ் கனகராஜுங்கிற ஒருத்தர்னால வந்து பார்த்தீங்கன்னா, அவர் தப்பிச்சாப்புல. அந்த வருஷம் இண்டஸ்ட்ரி ஹிட் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்தாப்புல. அந்த வருஷம் அவருடைய ராசி நல்லா இருந்துச்சு. லோகேஷ் கனகராஜோட ராசி. அதனால இவர் வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சுட்டாப்புல. இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இவருடைய ராசி வந்து பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து லாஸ்ட் 5 வருஷமா எந்த படமே வந்து பார்த்தீங்கன்னா போல. வந்து பார்த்தீங்கன்னா தங் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளா ஒன்லைன் ஸ்டோரி சொன்னா, கமலஹாசன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய தாதாவா வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாப்புல. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய எதிரிகளும் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, கூட இருக்கிறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சில துரோகங்களும் செய்வாங்க. அதெல்லாம் தாண்டி அவர் லாஸ்ட்ல ஃபேமிலியோட ஒண்ணு சேர்ந்தாரா இல்லையாங்கிறது தான் தங் லைஃப் கதை. இந்த தங் லைஃப் படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய லாஜிக் மிஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். நெறைய கலாய்க்கிற மாரி ட்ரோலான சீன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, படத்துல எடுத்தே இருப்பாங்க. அது எடுக்கிறப்போ அவங்க வந்துட்டு என்ன நெனச்சு எடுத்தாங்கங்கிறது நமக்கு தெரியல. அவங்க பார்த்தீங்கன்னா டோல போடுறேன். அப்புறம் ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிக்கிறேன். நான் கமல் சாருடைய ஆக்டிங்க பத்தி பேசல. அவருடைய ஆக்டிங்க பத்தி பேசுற அளவுக்கு எனக்கு தகுதியும் கிடையாது. நான் அவருடைய படங்கள வச்சு தான் சொல்றேன். அந்த கதைகள் சூஸ் பண்ற கதைகள வச்சு தான் நான் சொல்றேன். சசிகுமார். சசிகுமாருமே வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி மாரி தான். லாஸ்ட் வருஷம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட ராசி வந்து பார்த்தீங்கன்னா சரியா இல்ல. ஆனா இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, டூரிஸ்ட் ஃபேமிலிங்கிற ஒரு படத்த வந்து பார்த்தீங்கன்னா, எடுத்து அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமிலி எமோஷனல் பிளஸ் இலங்கை தமிழர்களுடைய கஷ்டங்களும் அங்கங்க சொல்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த படத்துல இருக்கும். அந்த படம் ஒரு ஃபீல் குட்டாவும் இருந்துச்சு. சசிகுமார் வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய ராசி இந்த வருஷம் நல்லா இருந்ததுனால, அவருடைய இடத்த வந்து பார்த்தீங்கன்னா, தக்க வச்சுக்கிட்டாப்புல. அதனால அவரையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா, மிட்டுல போட்டுர்றேன். அஜித் குமார். இந்த வருஷம் அவருக்கு 2 படம் ரிலீஸ் ஆனதே அவருடைய ராசி நல்லா இருந்தனால தான். இல்லன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு ஒரு படம், 3 வருஷத்துக்கு ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா குடுக்குற ஆளு. ஸோ அவருடைய ரசிகர்கள் எல்லாருமே இந்த வருஷம் என் தலைவனுக்கு என்ன ராசி இருக்கோ, அதே தொடர்ந்து என் தலைவனுக்கு அந்த ராசியே இருக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா வேண்டிக்கோங்க கடவுள்ட்ட. இந்த வருஷம் அவருக்கு 2 படம் ரிலீஸ் ஆச்சு. ஒண்ணு விடாமுயற்சி, ஒண்ணு குட் பேட் அக்லி. விடாமுயற்சி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட்டான மூவி. அவருடைய ஒய்ஃப வந்து பார்த்தீங்கன்னா கடத்திட்டு போயிருவாங்க. தான் ஒய்ஃப வந்து யார் கடத்துறாங்கங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, அஜித் குமார் வந்து பார்த்தீங்கன்னா தேடி போவாரு. அது தேடி போற இடத்துல என்னென்னலாம் நடக்குங்கிறத அந்த படத்துல காட்டியிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல கன்டென்ட் ஓரியன்டடான ஃபிலிம்னு சொல்லலாம். அஜித் சாருடைய ரீசென்ட் டைம்ல வந்த படங்கள்ல. குட் பேட் அக்லி வந்து பார்த்தீங்கன்னா, பியூர் ஃபேன் பை சமமா இருந்தது. ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த படத்த எடுத்திருந்தாப்புல. அஜித் ரசிகர்கள் அந்த படத்த கொண்டாடி தீர்த்துட்டாங்க. அஜித்த தூக்கி நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஐல போடுறேன். விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதிக்கு இந்த வருஷம் 2 படம் ரிலீஸ் ஆச்சு. ஆஷ், தலைவன், தலைவி. இந்த 2 படமே மக்கள் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய வரவேற்பு வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. கடந்த காலத்துல விஜய் சேதுபதிக்கு அவருடைய ராசி நல்லா இல்லாதனால அவருக்கு பெரிய வரவேற்பு இல்ல. இந்த வருஷம் அவருக்கு நல்ல ராசி இருந்ததுனால தலைவன் தலைவி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனைய வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஜாலியா வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருப்பாங்க. சண்டை போடுவாங்க. அப்புறம் 5 நிமிஷத்துலயே வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப சேருவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாலியா இருக்கும். நடுவுல மாமியாரோட கொடுமையையும் பத்தி வந்து பார்த்தீங்கன்னா, அங்கங்க வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருப்பாங்க. அதுக்கும் பெரிய வரவேற்பு இருந்தது. ஆனா அதாமலே வர்க்கீஸு அப்படிங்கிற மாரி அவர் பிக் பாஸ்ல போயிட்டு கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்காப்புல. விஜய் சேதுபதியும் நான் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஐல போடுறேன். மதராசி. எஸ்கே மூவி. எஸ்கே மூவி வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மென்ட்டா இருக்கும். கமர்ஷியலா இருக்கும். எல்லாரும் ஃபேமிலியா வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாங்கிற மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய மூவி இருக்கும். ஆனா, இப்போ இந்த வருஷம் அவருக்கு ரிலீஸ் ஆன படம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஆக்ஷன் மூவியா இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் வரவேற்த்தாங்க. சில பேர் பாசிட்டிவும் குடுத்தாங்க, சில பேர் நெகட்டிவும் குடுத்தாங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த படம் ஓகேவா தான் இருந்துச்சு. அதனால நான் அந்த படத்த வந்து பார்த்தீங்கன்னா, மிட்ல போடுறேன். உங்க கருத்த கமெண்ட்ல போடுங்க. பாய்.